ஒரு நம்பர் அப்படின்னு யாருன்னா விஷயம் சொல்வேன். நாளைக்கு யாராவது விஷயம் எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திருப்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அதனால அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, அவங்கள பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணும். இங்க ரெண்டு பேருனா டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், இல்லை நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, எனக்கு அப்புறம் அவங்க தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. But I'm so glad that Sundar sir and Rishi could become friends. And இந்த படம் like I said, one of my favorite of Sundar sir's films. நான் வந்து and Rishi பார்க்கும்போது எப்பவுமே சொல்றேன், அது எப்பவுமே எல்லா growing up girls tall, dark and handsome hero அது Rishi. So I think and நீங்க உண்மையில படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் the way நீங்க பாத்தீங்க, the way he danced, அவருடைய action sequence, அவருடைய comedy timing, and Sandana is out of the world in the படத்துல. அவருடைய one liners இருக்கு out of the world. அதே மாதிரி of course both the glam girls and மனுபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை, மனுபாலா சார் இல்லை. பட் ஐம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் though I'm not part of the film, நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் I feel that I'm so strongly connected with this movie. And thank you to Kiran and Anand sir for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more opportunities. Definitely. Thank you so much.